நண்பர்களே, தொண்டை கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வருது நண்பர்களே. இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வாடை குபீர்னு அடிச்சிச்சு. என்னடா வாடைன்னு பார்த்தா பிரியாணி வாடை தூக்குச்சு நண்பர்களே. விடுவானா மீசமணி, டக்குன்னு கடையில் பூந்தேன். அப்படியே சட்டியை தூக்கி பார்த்தா கம 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 பிரியாணி வாடை நண்பர்களே. கட்டியாக ஒரு பிரியாணி என்ற பார்சலை கட்டிட்டு எங்கே கட்டினேன்னா, நம்ம திவ்யா ஹோட்டல், ஊமச்சூரில் திவ்யா ஹோட்டல், ஆலாத்து ரோட்டில் இருக்கிற திவ்யா ஹோட்டலில் தான் வாங்கினேன். அருமையான வாசனை, சுட சுட பிரியாணி நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், அபுத்தனை பாருங்கள், கமகமன்னு வாசம் தூக்கம் உங்கள் லெவலுக்கு. நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்தாலும் சரி, அமெரிக்கா ஜப்பான்லேருந்து பார்த்தாலும் சரி, அப்படியே வீடியோ தூக்கம் இந்த ஒரு வாவியை பாருங்கள் எப்படி வருதுங்க. உண்மையை சொல்லுங்கள், எவ்வளோ ஆவி வருதுன்னு மட்டும் பாருங்க. வர அப்பா எப்படி வருது ஆவி. அடா பாவியெல்லாம் சுட்டு பொசுக்கிறான். கிட்டத்தில் உண்டப்பா, ஆவி வர தெரியாது. அப்பா சுட சுட அப்படியே கொதிக்க கொதிக்க சட்டியில் தான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். சிச்சி ஆட்டையை போல கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சிச்சி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்பா அடடா, இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி கொதிக்க கொதிக்க இருக்கு நம்மளோட. அப்பா அம்மா அடடா, ஐயோ கரண்ட் இருந்தாலும் பரவாயில்லையே. செம்ம பிரியாணி நண்பர்கள. காசு இல்லாத காரணத்தினால வெறும் எம்டி பிரியாணி தான் ஆகிட்டு மட்டன் சிக்கன் இருக்குது, ஆனால் இதெல்லாம் காசு இல்லை. அதனால் எம்டி பிரியாணி மட்டும் ஒன்று ஆகிட்டேன். அப்பா ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. அமேசான் 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 அமேசான். இந்த மாதிரிலாம் ஒரு பிரியாணி சாப்பிட கொடுத்து வைக்கணும் போல. அப்படி பொது பொதுன்னு வந்துருச்சா பார்த்தீங்களா? அடடா ஆவி பறக்குது. ஆஹா சத்தியமாக செம்மையாக இருக்குடி பண்ணடி. உனக்கு கொஞ்சம் வைக்கிறேன். கடவுள் சத்தியமாக செம்ம டேஸ்டாக இருக்குது. ஒரு கை மட்டும் காமியா காமி, அப்படி சுடச்சு ஒரு கை காமி. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல குஸ்கா பிரியாணி, இது எம்டி பிரியாணி தான். ஒரு கை காமி, கை காமி, சாப்பிட்டு பாரு, சாப்பிடு எப்படி இருக்குன்னு பாரு. நான் சொல்கிறேன், எல்லோரும் நான் வயிறாங்க. நீ எப்படி இருக்கு, எப்படி இருக்கு சொல்லு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமல் சொல்லு. சூப்பர் டேஸ்ட். அவ்வளோதான் சொல்கிறேன். இனிமேல் இந்த கடை ஓகோடு தான் ஓடும். திவ்யா மிஸ்ஸு வேறு லெவலில் பிரியாணி. சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. சிக்கன் கிரேவி ஊற்றி எப்படி டேஸ்ட்டாக இருக்குது. அவனை ஓகேவா? வேணும்னா சொல்லு, வேணும்னா சொல்லு. வேணுமா வைக்கிறேன். நான் அந்த ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடுவேன் சார். சத்தியமாக சொல்லு, செம்ம டேஸ்ட்டு. அந்த மாஸ்டர் யாரியா, இந்த பிரியாணி போட்ட மாஸ்டரு உண்மையிலேங்க எவ்வளவோ பெரிய காசு கொடுத்தாலும் இந்த டேஸ்ட்டு ஈடு இணையே இல்லைங்க. அதுவும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் வெங்காளி, இந்த பிரியாணிக்கு அடடடா ஷே. உண்மையில் இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஒரு வீடியோ நல்லா இருந்தால் நம்ம எந்த கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்காக அவங்க சொல்லி கொடுத்தோ நம்ம சொல்கிறதில்ல. நல்லா இல்லைன்னா வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டேன். சார் உண்மையிலே ரசனையாக ரசித்து சாப்பிட்றேன்.
சுட சுட அடாடா. இன்னைக்கு தான் ஆனால் பிரியாணி அந்த கல்ல வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நான் சத்தியமாக சாப்பிட்டதில்ல ஒரு நாள். மேலே பரோட்டா நான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த வலியை வரணும் வாசனை தூக்குச்சு. தூக்குனா விடுவானா, தூக்கிற மாட்டேன் மிஸ் பண்ணி அதே தூக்கிட்டு பிரியாணியை. ஓகேவா? நான் அது மட்டும் ஓகேவா? இது ஒன்று போதுமா? போதும்னா போதும் சொல்லுங்க. சொல்ல கேட்கணும்ல அவங்க. சொல்லு போதுமா? என்ன சொல்லு கேட்கணும்ல அவங்க மக்கள். போதும். இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம்ல. போதுமா என்னன்னு சொல்லு. ஓய் சொல்லு. போதும்யா. சரி ரைட்டு ஓகே. எனக்கு இது போதும். சொல்கிறது வெக்கமாக இருக்கோ? வீடியோ பார்க்குறவங்க அப்புறம் துப்ப மாட்டாங்க நம்மளை. என்னடா பொய் சொல்லிட்டு பண்ணி திக்கிறாடா அப்படி பொண்டாடி ஏமாற்றி சொல்ல மாட்டாங்களா? இனி நீ கேவலப்படுத்துறடி. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. சிரிக்காத. உண்மையிலே பிரியாணி வாங்க காசு இல்லைன்னு போல. அதான் எம்டி பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ காசு இல்லாமல் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கணும். குஸ்கா யாருக்கெல்லாம் பிடிக்கும், பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும், அவங்க பண்ணிட்டு லைக் பண்ண ஷேர் பண்ணால் போதும். இந்த ஏழை பையனுக்கு ஒரு ஏழை சப்போர்ட் பண்ணால் போதும். என் கேமராமேனுக்கு, என் அன்பு பொண்டாட்டி என் கேமராமேனுக்கு எனக்கு தெரியும் அவங்க எப்படி கேட்பாருந்தா. நான் ரசம் வாங்கி வீட்டில் ஒயிட் ரைஸ் போட சொல்லிட்டேன் முன்னாடியே. எனக்கு தெரியும் ரசம் அங்கே எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உடம்பு கொஞ்சம் ரசம் வைக்கினேன் சரியா? ஏன் ரசம் பிடிக்காது? அடிப்பாவி. பிரியாணி பிடிக்குமா? ஆஹா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது புளி ரசம். சத்தியமா உண்மையாக நல்லாயிருக்கு. சிக்கன் குழம்பு ஊற்றி கலந்து அடித்தா நல்லா இருக்கும். ஆஹா நீ சாப்பிடு. ஊற்றவா? விருதா சொல்லு. அடடா சா கோழி குழம்புனா தாண்டா கோழி குழம்பு. ரசத்தையும் அந்த கோழி குழம்பு மிக்ஸ் பண்ணி அடிக்கிற டேஸ்ட்டே இருக்கே வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு போல. கோழி குழம்பு தான் நீ வேறு லெவலு. சோறு மட்டும் சிந்தக்கூடாது, எனக்கு பிடிக்காது. செம்ம டேஸ்ட். ஓகே சாப்பிட பண்ணி சாப்பிடுதாங்கல்ல. ஓகே மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை கொண்டு விடுவது மதுரை பேச பண்ணி என்னுடைய பாவம் முன்னாடி ரொம்ப நேரம் கேமரா பிடிச்சிருக்கா. சாப்பிடு நீ சாமி. ஓகே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. பாய் நண்பர்களே, பாய்.